மதிய வணக்கம் கிடையாது, இரவு வணக்கம். பெரிய மருமகள் சின்ன மருமகள். இன்னைக்கு புரட்டாசி 4வது சனிக்கிழமை. இன்னைக்கு தான் எங்க வீட்டுல வந்து தழு போட்டோம். அதனாலதான் எங்களுக்கு இன்னைக்கு செம்ம வேலை. அதான் நம்ம சாமி கும்பிடலாம். இன்னைக்கு செம்ம வேலையா இருந்தது. டிஷ்ஷஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது, வெரைட்டி ரைஸ் எல்லாம் அதிகமா இருந்தது. செஞ்சதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன டிஷ்ஷஸ் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோமாங்க. இது என்னடா லிங்கேஷ், என்ன சொல்லு மக்களுக்கு. அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு பையன் அவனை கடிச்சான். இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லா டிஷ்ஷஸும் செஞ்சது பெரிய மருமகள் ரமாதேவி அவர்கள் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொய்யும், வடை, மாங்காய் சோறு, அதுக்கப்புறம் இங்க யாரும் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், சுண்டல், அப்புறம் தயிர் வடை, அதுக்கப்புறம் புளியாவரை. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு 4வது வாரம் தழுவு போட்டிருக்கோம். பிளஸ் கத்திரிக்காய் முடுக்காய் சாம்பார். அப்படியே வந்தீங்கன்னா செம்மையான பாயாசம், அருமையான பாயாசம். இந்த வீட்டுல நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு என்னத்துக்கு இவங்க 4வது வாரம் போடுறாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா டவுட் இருந்தது. முதல் வாரம் அப்படிலாம் போட்டுட்டாங்கன்னா அவங்க திருப்பி நான்வெஜ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வீட்டுக்கு பெரியவங்க 4வது வாரம் வச்சா சரி, இன்னும் ஒரு வாரம், இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா, அப்படியே நம்ம சமாளிச்சுலாம் சொல்லிதான் இவங்க தழுவை வந்து 4வது வாரம் வச்சிருக்காங்க போல. நல்லபடியாக சிறப்பாக நல்லபடியாக கோவிந்தாவுக்கு படையெல்லாம் நல்லபடியா செம்மையா போட்டாச்சு. வெரைட்டி ரைஸ் எல்லாம் போட்டு அப்படியே பின்னி பெடல் எடுத்தாச்சு. இனிமே அவரோட அருள்தான் பிச்சு பெதறணும். பெரிய மருமகளுக்கு, குடும்பத்தார் எல்லாருக்கும் நன்றி. இரவு சாப்பிட போலாம் வாங்க.